நம்ம பார்க்க போகிற லெசன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மணி மார்க்கெட். இது வந்து பார்த்தோன்னா யூனிட் 2ல் வந்து ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ் 1ல் யூனிட் 2ல் வந்து 6th லெசன்ஸ் மணி மார்க்கெட். சரியா? ஃபஸ்ட்டு மணி மார்க்கெட் என்ன பார்க்கலாம். ஸோ மணி மார்க்கெட் ஃபார் பியூர்லி ஷார்ட் டேர்ம் ஃபண்ட்ஸ். சரியா? மணி மார்க்கெட் அது எதை பேஸ் பண்ணது பார்த்தோன்னா ஷார்ட் டேர்ம் ஃபண்ட்ஸ் சொல்லுவாங்க. சரியா? குறுகிய கால நிதி சொல்லுவாங்க. ஸோ ஷார்ட் டேர்ம் ஃபண்ட்ஸை பேஸ் பண்ணியிருக்கோம். இட் டீல்ஸ் வித் த ஃபினான்ஷியல் அசட்ஸ் அண்ட் செக்யூரிட்டிஸ் ஹூஸ் மெச்சூரிட்டி பீரியட் டஸ் நாட் எக்ஸிட் 1 year. சரியா? இது வந்து ஃபினான்ஷியல் அசட்ஸ் அண்ட் செக்யூரிட்டிஸ் ரெண்டுத்தையுமே என்ன பண்ணும், இது டீல் பண்ணும். சரியா? அதோடைய பீரியட் வந்து பார்த்திங்கன்னா நாட் எக்ஸீடிங் 1 year, அதாவது 1 yearக்கு மேலே இருக்காது, 1 yearக்குள்ளே இருக்கும். ஃபஸ்ட்டு மீனிங் பார்க்கலாம். So first, money market is the segment of financial markets in financial instruments having maturities of less than 1 year or traded. சரியா? ஸோ மணி மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் மார்க்கெட்டில் ஒரு செக்மெண்ட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 yearக்குள்ளே ட்ரேட் பண்ணுற செக்யூரிட்டிஸை இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை பேஸ் பண்ணியிருக்கோம். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் பாருங்கள், ட்ரெஷரி பில்ஸு, கமர்ஷியல் பில்ஸு, சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட்ஸ், கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ். இதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பின்னாடி பார்க்கலாம். சரியா? இப்போ இதில் வந்து 4 வந்து ஒரு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு டெஃபினிஷன் பார்க்கலாம். According to Crowther, the money market is the collective name given to the various firms and institutions that deal in the various grades of near money. சரியா? ஸோ மணி மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கலெக்டிவ் நேமாக என்ன பண்ணுறாங்க, கொடுக்குறாங்க. இதில் வந்து வேரியஸ் ஃபார்ம்ஸ் அண்ட் இன்ஸ்டியூஷன் வந்து என்ன பண்ணுது, டீல் பண்ணுது. அதே மாதிரி வேரியஸ் கிரேட்ஸில் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் மணிக்கு ஈக்குவலாக இருக்க மணிக்கு நியர்பை இருக்க இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, ட்ரேட் பண்ணுறாங்க. ஓகேவா? த ஆர்பிஐ டிஃபைன்ஸ் த மணி மார்க்கெட் ஆஸ் a market of short term financial assets. இது வந்து மார்க்கெட் எதோடைய மார்க்கெட் வந்து பார்த்தோன்னா ஷார்ட் டேர்ம் ஃபினான்ஷியல் அசட்ஸோட மார்க்கெட் தட் ஆர் க்ளோஸ் சப்ஸ்டியூட்ஸ் ஃபார் மணி. அது வந்து என்னென்னா மணிக்கு வந்து க்ளோஸ் சப்ஸ்டியூட்டாக இது என்னவா இருக்குது. ஃபெசிலிட்டேட் த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் மணி ஃபார் நியூ ஃபினான்ஷியல் கிரைம்ஸ் இன் த ப்ரைமரி மார்க்கெட் ஆஸ் ஆல்சோ ஃபார் ஃபினான்ஷியல் கிளைம்ஸ். அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் மணி ஃபார் நியூ ஃபினான்ஷியல் கிளைம்ஸ். ஒரு நியூ ஃபினான்ஷியல் கிளைம்ஸில் ப்ரைமரி மார்க்கெட்டில் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் மணியை யூஸ் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகுது. அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா ஆல்ரெடி இஷ்யூட் இந்த செகண்டரி மார்க்கெட், ஒரு செகண்டரி மார்க்கெட்டில் இஷ்யூ பண்ண ஃபினான்ஷியல் கிளைம்ஸை ப்ரைமரி மார்க்கெட் மூலயமாவும் நம்ம என்ன பண்ணலாம், ஃபஸ்ட் டைம் வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை இஷ்யூ பண்ணிக்கலாம். அதே மாதிரி செகண்ட் டைம்லேயும் என்ன பண்ணலாம், ஃபினான்ஷியல் கிளைம்க்காக என்ன பண்ணிக்கலாம், இஷ்யூ பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ அடுத்து நம்ம பார்க்கலாம் அதோட ஆப்ஜெக்டிவ்ஸ். A well-developed money market serves the following objectives. First, providing an equilibrium mechanism for ironing out short-term surplus and deficits. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மணி மார்க்கெட் என்ன பண்ணுன்னா, அந்த குறுகிய கால ஒரு ஷார்ட் டேர்மில் வந்து சர்ப்ளஸாக இருக்கும் மணியோட மணி. அதே டைமில் வந்து பார்த்தோன்னா சில டைம் வந்து டெஃபிஷிட்டாக இருக்கும். இது ரெண்டுத்தையும் வந்து என்ன பண்ணுது, ஈக்குலிபிரியமாக சமநிலையாக என்ன பண்ணுது, இது கொண்டு போகுது. சரியா? ஸோ இது கம்பெனிஸ்லையும் சரி, கம்பெனிஸ் தான் இந்த மார்க்கெட்லேயும் சரி. ஓகேவா? ஸோ அடுத்தது ப்ரொவைடிங் எ ஃபோக்கல் பாயிண்ட் ஆஃப் சென்ட்ரல் பேங்க் இன்டர்வென்ஷன் ஃபார் இன்ஃப்ளூயன்சிங் லிக்விடிட்டி இன் த கம்பெனி. சரியா? ஸோ இங்கே ஒரு கம்பெனியோடைய லிக்விடிட்டி பொசிஷனில் சென்ட்ரல் பேங்க் வந்து இன்டர்வென்ஷன் பண்ணுறதுக்கு இது என்ன ஆகுது, ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. சரியா? அடுத்தது ப்ரொவைடிங் ஆக்சஸ் இன் users of short term money to meet their requirements at a reasonable prices. ஓகே, அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா ஷார்ட் டேர்ம் மணி. சரியா? ஸோ அதோடைய ஷார்ட் டேர்ம் மணிக்கான ரெக்குயர்மெண்ட்ஸை வந்து பார்த்தோன்னா அதோடைய யூசர்ஸ் வந்து ரீசனபிள் ப்ரைஸில் என்ன பண்ணலாம், கலெக்ட் பண்ணுறதுக்கு இந்த மணி மார்க்கெட் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. சரியா? அதுதான் வந்து ப்ரொவைடிங் ஆக்சஸ் இன் users for short term money to meet the requirements at reasonable price. சரியா? ரீசனபிள் ப்ரைஸில் என்ன பண்ணலாம், அவங்களுடைய ஷார்ட் டேர்ம் ரெக்குயர்மெண்ட்டை எடுத்துக்கலாம். சரியா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தோன்னா கேரக்டரிஸ்டிக்ஸ். ஓகேவா? ஸோ கேரக்டரிஸ்டிக்ஸ் பாருங்கள். ஃபஸ்ட்டு it is a market purely for short term funds or financial assets called near money. சரி, இது வந்து பார்த்தோன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எந்த மார்க்கெட் வந்து பார்த்தோன்னா ஷார்ட் டேர்ம் ஃபண்ட்ஸை பேஸ் பண்ண மார்க்கெட், இல்லைனா ஷார்ட் டேர்ம் ஃபினான்ஷியல் அசட்ஸ். ஓகேவா? ஸோ இது ரெண்டுமே எதுக்கு பேஸாக இருக்கும்னா நியர் டு மணி. ஸோ மணிக்கு வந்து சப்ஸ்டியூட்டாக இருக்கும். அதை ஈஸியாக என்ன பண்ணலாம், மணியாக கன்வெர்ட் பண்ணிடலாம். ஓகேவா? அடுத்தது மெச்சூரிட்டி பீரியட். இட் டீல்ஸ் வித் ஃபினான்ஷியல் அசட்ஸ் ஹேவிங் எ மெச்சூரிட்டி பீரியட் அப் டு 1 year ஒன்லி. ஸோ இந்த ஃபினான்ஷியல் அசட்ஸும் இந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் நம்ம என்ன பண்ணலாம், 1 year தான் அதோட வேலிடிட்டி. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக என்ன பண்ணலாம், என்னன்னா அதோட மெச்சூரிட்டி பீரியட் வந்து முடிஞ்சிடும். ஓகேவா? அப்போ என்ன பண்ணலாம், ஒரு 1 year தான், 1 year இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி. ஓகேவா? அடுத்தது கன்வர்ஷன் ஆஃப் கேஷ். இட் டீல்ஸ் வித் ஒன்லி தோஸ் அசட்ஸ் விச் கேன் பி கன்வெர்டட் இன்டு கேஷ் ரெடிலி
வித்தவுட் லாஸ் அண்ட் வித் மினிமம் டிரான்சாக்ஷன் காஸ்ட். அதே மாதிரி இந்த ஃபினான்ஷியல் அசட்ஸை நம்ம வந்து ஒரு இன்வெஸ்டர்ஸ் வாங்குறது மூலயமா ஈஸியாக என்ன பண்ணிடலாம், ரெடி கேஷாக அவங்க என்ன பண்ணிடலாம், கன்வெர்ட் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு வந்து இதோடைய டிரான்சாக்ஷன் காஸ்ட்டும் வந்து என்ன ஆகும்னா மினிமமாக தான் இருக்கும். சரியா, இதில் ரொம்ப லாஸும் என்ன ஆகாது, ஏற்படாது. ஓகேவா. அடுத்தது நோ ஃபார்மல் பிளேஸ். ஜென்ரலி டிரான்சாக்ஷன் டேக் பிளேஸ் த்ரூ ஃபோன் ஓரல் கம்யூனிகேஷன். இதில் வந்து ட்ரான்சாக்ஷன் எப்படி நடக்கும்னா ஃபோன் மூலயமாவோ இல்லை ஓரல் கம்யூனிகேஷன் மூலயமா நடக்கும். ரெலவெண்ட் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் ரிட்டன் கம்யூனிகேஷன்ஸ் கேன் பி எக்ஸ்சேஞ்ச் சப்சிக்யூரிட்டி. ஆனால் அதுக்கான சம்மந்தமான டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணிப்பாங்க, எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்காங்க. ஸோ தேர் இஸ் நோ ஃபார்மல் பிளேஸ் லைக் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆஸ் இன் த கேஸ் ஆஃப் கேபிட்டல் மார்க்கெட். ஸோ கேபிட்டல் மார்க்கெட்டில் இருக்க மாதிரி இதுக்கு என்ன இருக்காதுன்னா ஃபார்மல் பிளேஸ் வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மாதிரி இருக்காது. அது சப் மார்க்கெட்ஸ். இட் இஸ் நாட் எ சிங்கிள் ஹோமோஜீனியஸ் மார்க்கெட். இது வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு மார்க்கெட் கிடையாது. It comprises of several sub-markets, each specializing in a particular type of financing. சரியா, நிறைய particular type of financing மார்க்கெட் சேர்ந்த ஒரு தொகுப்பு தான் என்னது இந்த மார்க்கெட். சரியா, இந்த மணி மார்க்கெட். இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க பாருங்கள், கால் மணி மார்க்கெட், அக்செப்டன்ஸ் மார்க்கெட், பில் மார்க்கெட். ஓகேவா. ஸோ அடுத்து பாருங்கள், மார்க்கெட். The components of money market are the central bank. சரியா, இந்த மணி மார்க்கெட்டோட காம்போனன்ட்ஸ் வந்து யாரான்னு பார்த்தீங்கன்னா, சரியா, யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இன்வால்வ் ஆகுறாங்க, சென்ட்ரல் பேங்க், கமர்ஷியல் பேங்க்ஸ், நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ், டிஸ்கவுண்ட் ஹவுசஸ் அண்ட் அக்செப்டன்ட் ஹவுசஸ். சரியா. ஸோ இதுதான் இவங்களுடைய காம்போனன்ட்ஸ். சரியா, பாகங்கள். ஓகேவா. கமர்ஷியல் பேங்க்ஸ் ஜென்ரலி பிளே ஏ டாமினன்ட் ரோல் இன் திஸ் மார்க்கெட். இதில் வந்து யார் வந்து அதிகமான ரோலை வந்து ப்ளே பண்ணுறா, முக்கியமான ஒரு ரோலை ப்ளே பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் பேங்க்ஸ். ஓகேவா. அடுத்தது ஹைலி ஆர்கனைஸ்ட் பேங்கிங் சிஸ்டம். த கமர்ஷியல் பேங்க்ஸ் ஆர் த நர்வ் சென்டர் ஆஃப் த ஓல்ட் மணி மார்க்கெட். சரியா, இந்த கமர்ஷியல் பேங்க் தான் வந்து பார்த்தீங்கன்னா மணி மார்க்கெட்டோடைய நர்வ் சிஸ்டம் மாதிரி செயல்படுது, நரம்பு மண்டலம் மாதிரி செயல்படுது. எப்படி நம்முடைய வாட்சில் வந்து நரம்பு மண்டலம் இருக்கும், அந்த மாதிரி இந்த கமர்ஷியல் பேங்க் தான் வந்து நரம்பு மண்டலம் மாதிரி செயல்படுது. தே ஆர் த பிரின்சிபல் சப்ளைஸ் ஆஃப் ஷார்ட் டேர்ம் ஃபண்ட்ஸ். சரியா, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் ஃபண்ட்ஸுக்கான பிரின்சிபலை வந்து சப்ளை பண்ணுறது இவங்க தான். ஓகேவா. ஸோ த கமர்ஷியல் பேங்க் சர்வ்ஸ் அஸ் எ வைட்டல் லிங்க் பிட்வீன் த சென்ட்ரல் பேங்க் அண்ட் த வேரியஸ் செக்மெண்ட்ஸ் ஆஃப் த மணி மார்க்கெட். இது என்ன பண்ணுறதுன்னா ஒரு இன்டர்மீடியேட்டாக செயல்படுது. எப்படின்னா சென்ட்ரல் பேங்க்குக்கும் அந்த வேரியஸ் செக்மெண்ட்ஸ் ஆஃப் மணி மார்க்கெட்டுக்கும் என்ன ஆகுது, இன்டர்லிங்காக இது என்ன பண்ணுது, செயல்படுது. அடுத்தது எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் செகண்டரி மார்க்கெட். there should be an active secondary market for these instruments. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்கு என்ன இருக்குன்னா செகண்டரி மார்க்கெட்டும் எனக்கு இருக்குது. அடுத்தது டிமாண்ட் அண்ட் சப்ளை ஆஃப் ஃபண்ட்ஸ். there should be large demand and supply of short term funds. ஷார்ட் டேர்ம் ஃபண்ட்ஸுக்கு என்ன இருக்குன்னா அதிகப்படியான டிமாண்ட் அண்ட் சப்ளை இருக்குது. சரியா. ஸோ இட் ப்ரீசப்போசஸ் த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் எ லார்ஜ் டொமஸ்டிக் அண்ட் ஃபாரின் ட்ரேட். ஸோ இது மூலமா என்ன ஆகுனா லார்ஜ் டொமஸ்டிக் அண்ட் ஃபாரின் ட்ரேட் வந்து ஏற்படும். அடுத்தது ஹோல்சேல் மார்க்கெட். இட் இஸ் ஏ ஹோல்சேல் மார்க்கெட் அண்ட் த வால்யூம் ஆஃப் ஃபண்ட்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் அசட்ஸ் ட்ரேடட் இன் த மார்க்கெட் இன் வெரி லார்ஜ். இதை வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா ஒரு ஹோல்சேல் மார்க்கெட் சொல்லலாம். இதில் வந்து வால்யூம் ஆஃப் ஃபண்ட்ஸ் வந்து பார்த்தோன்னா ரொம்ப ஹை வேல்யூவாக இருக்கும். ஹை வேல்யூ ஃபினான்ஷியல் அசட்ஸ் என்ன பண்ணுவாங்க, ட்ரேட் பண்ணுவாங்க. அடுத்தது ஃப்ளெக்சிபிலிட்டி. டியூ டு கிரேட்டர் ஃப்ளெக்சிபிலிட்டி இன் த ரெகுலேட்டரி ஃப்ரேம்வொர்க் தேர் ஆர் கான்ஸ்டன்ட் என்டோவர்ஸ் ஃபார் இன்ட்ரோடியூசிங் நியூ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஓகேவா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கிறதுனால என்ன பண்ணுவாங்கன்னா இதோடைய ஃப்ரேம் ஒர்க்கில் ரெகுலேட்டரி ஃப்ரேம் ஒர்க் மீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த சென்ட்ரல் பேங்க்லேருந்து அதுக்கான ரெகுலேட்டரி ஃப்ரேம் ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். அதனால் என்ன ஆகுதுன்னா நிறைய நியூ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் என்ன பண்ணலாம், இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். சரியா. அடுத்தது presence of a central bank. The central bank keeps their cash reserves and provides them financial accommodation in difficulties by discounting their eligible securities. சரியா. இங்கே வந்து பார்த்தோன்னா சென்ட்ரல் பேங்க் வந்து பார்த்தோன்னா அதோட கேஷ் ரிசர்வ்ஸை வந்து எப்பயுமே வந்து வச்சுருக்கும். அதே மாதிரி ஃபினான்ஷியல் அக்காமடேஷன் என்ன பண்ணுது, ப்ரொவைட் பண்ணுது. எப்போனா டிஃபிகல்ட் டைம்ஸில். சரியா. ஸோ அடுத்தது வந்து பார்த்தோன்னா தோ இட்ஸ் ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன் த சென்ட்ரல் பேங்க் அப்சர்வ் சர்ப்ளஸ். சரியா, கேஷ் டியூரிங் ஆஃப் சீசன். சரியா. ஸோ ஆஃப் சீசனில் வந்து சர்ப்ளஸ் கேஷை வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் அண்ட் ப்ரொவைட் அடிஷ்னல் லிக்விடிட்டி இன் த பிஸி சீசன்ஸ். ஸோ அந்த பிஸி சீசன்ஸில் என்ன பண்ணணும்னா அடிஷ்னலாக என்ன பண்ணணும், அந்த மணியை வந்து ப்ரொவைட் பண்ணி என்ன பண்ணணும், அதை ஆப்ரேட் பண்ணணும். ஓகேவா. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது மணி மார்க்கெட் வெஸ் கேபிட்டல் மார்க்கெட். இந்த கொஸ்டினை வந்து வேறு மாதிரி கூட பண்ணலாம். எப்படின்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மணி மார்க்கெட் அண்ட் கேபிட்டல் மார்க்கெட். சரியா. ஃபஸ்ட்டு டியூரேஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ். சரியா. மணி மார்க்கெட்டில் பாருங்கள், இட் இஸ் ஏ மார்க்கெட் ஃபார் ஷார்ட் டேர்ம் லோனபிள் ஃபண்ட்ஸ் ஃபார் ஏ பீரியட் ஆஃப் நாட் எக்ஸீடிங் 1 year. இது வந்து பார்த்தோன்னா 1 yearக்கு மேலே என்ன ஆகாது, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து போகாது. சரியா. 1 yearக்குள்ளே இருக்க டாக்குமெண்ட்ஸ் இருக்க இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான் நம்ம என்ன பண்ணோம், ஃபினான்ஷியல் அசட்ஸ் தான் நம்ம என்ன பண்ணோம், இங்கே ட்ரேட் பண்ணுறோம். சரியா. அதனால் இதோட டியூரேஷன் வந்து 1 year. கேபிட்டல் மார்க்கெட்டில் இட் இஸ் ஏ மார்க்கெட் ஃபார் லாங் டேர்ம் ஃபண்ட்ஸ் எக்ஸீடிங் பீரியட் ஆஃப் 1 year. இது வந்து பார்த்தோன்னா எக்ஸீடிங் பீரியட் ஆஃப் 1 year. 1 yearக்கு மேலே என்ன இருக்கும், இதோட பீரியட் இருக்கும். அடுத்தது சப்ளை ஆஃப் ஃபண்ட்ஸ்.
This markets supplies funds for financing current business operations, working capital requirements of industries and short period requirements of government. ஸோ இது இந்த ஃபண்டை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மணி மார்க்கெட்டில் எந்தெந்த நோக்கங்களுக்காக இந்த ஃபண்டை வந்து 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 எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஷ்யூ பண்ணாங்க பார்த்தீங்கன்னா எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் பிஸ்னஸ் ஆப்ரேஷனுக்காகவும் அதே மாதிரி ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்குயர்மெண்ட்காகவும். ஒர்க்கிங் கேபிட்டல் தான் என்ன ஆகும்னா டே டு டே ஆப்ரேஷன் வந்து கம்பெனியில் பிஸ்னஸில் வந்து ரன் ஆகும். அதே மாதிரி கவர்மெண்ட் வந்து அதோடைய ஷார்ட் டைம் ரெக்குயர்மெண்ட்டுக்காக ஷார்ட் பீரியடோட ரெக்குயர்மெண்ட்டுக்காக என்ன பண்ணுதுன்னா இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் என்ன பண்ணுது இஷ்யூ பண்ணுது. சரியா? அதே மாதிரி கேபிட்டல் மார்க்கெட்டில் பாருங்கள், திஸ் மார்க்கெட் சப்ளை ஃபண்ட்ஸ் ஃபார் ஃபினான்சிங் த ஃபிக்ஸட் கேபிட்டல் ரெக்குயர்மெண்ட்ஸ் ஆஃப் ட்ரேட் அண்ட் காமர்ஸ் ஆஸ் வெல் அஸ் த லாங் டேர்ம் ரெக்குயர்மெண்ட்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் மார்க்கெட்டில் அப்படி கிடையாது. ஷார்ட் பீரியட்காக என்ன பண்ணாதுன்னா அது வந்து இஷ்யூ பண்ணாது. இது எதுக்காக இஷ்யூ பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் மார்க்கெட்டில் எதுக்காக இஷ்யூ பண்ணுன்னா ஷேர்ஸோ டெபெஞ்சர்ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் கேபிட்டல் ரெக்குயர்மெண்ட்டுக்காக. எப்படின்னா ஒரு ட்ரேட் அண்ட் காமர்ஸ் பண்ணுறதுக்காக பெரிய லாங் டைம் ஃபண்ட்ஸ்க்காக தான் என்ன பண்ணணும்னா அதை வந்து இஷ்யூ பண்ணணும். அதே மாதிரி கவர்மெண்ட்டும் என்ன பண்ணணும்னா லாங் டைம் ரெக்குயர்மெண்ட்டுக்காக தான் என்ன பண்ணணும் ஷேர்ஸையோ இல்லை டெபெஞ்சர்ஸையோ என்ன பண்ணணும் இஷ்யூ பண்ணணும். சரியா? அடுத்தது டீல்ஸ் வித் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஸோ இதில் என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் டீல் பண்ணுறாங்க மணி மார்க்கெட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், ட்ரெஷரி பில்ஸு, கமர்ஷியல் பேப்பர்ஸ். இது எல்லாமே என்னதுன்னா இது எல்லாமே நம்ம என்ன சொல்லலாம் கமர்ஷியல் பில் சொல்லலாம். சரியா? இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான் என்ன பண்ணுறாங்க டீல் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்தோன்னா இதுவே கேபிட்டல் மார்க்கெட்டில் பாருங்கள் டீல்ஸ் வித் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் லைக் ஷேர்ஸு, டெபெஞ்சர்ஸ், கவர்மெண்ட் பாண்ட்ஸ். சரியா? ஷேர்ஸோ இல்லை டெபெஞ்சர்ஸோ கவர்மெண்ட் பாண்ட்ஸ் தான் என்ன பண்ணுறாங்க டீல் பண்ணுறாங்க. அடுத்தது மணி வேல்யூ. ஸோ ஈச் சிங்கிள் மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் ஆஃப் லார்ஜ் அமௌண்ட். இதோட மணி வேல்யூ பாருங்கள். இந்த மணி மார்க்கெட்டில் இந்த டாக்குமெண்ட்டோடைய இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டோடைய மணி வேல்யூ ஈச் சிங்கிள் மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் ஆஃப் லார்ஜ் அமௌண்ட். எ ட்ரெஷரி பில் இஸ் ஆஃப் மினிமம் ஃபார் 1 lakh. ஒரு ட்ரெஷரி பில்லோட வேல்யூ வந்து மினிமம் வேல்யூ வந்து 1 lakh. ஈச் சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட் ஆர் கமர்ஷியல் பேப்பர். அதே மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட் ஒரு கமர்ஷியல் பேப்பரோட வேல்யூ மினிமம் வேல்யூ வந்து 25 lakh இருக்கும். ஆனால் இந்த கேபிட்டல் மார்க்கெட்டில் அப்படி கிடையாது. ஈச் சிங்கிள் கேபிட்டல் மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் அ ஸ்மால் அமௌண்ட். இதோட அமௌண்ட் வந்து ஸ்மாலாக இருக்கும். ஒரு ஷேரோட வேல்யூ வந்து பாருங்கள் 10 ரூபா இருக்கும். இல்லைனா வந்து ஒரு டெபெஞ்சரோட வேல்யூ பாருங்கள் 100 ரூபா இருக்கும். 10 ரூபா, அப்புறம் வந்து 100 ரூபா, அப்புறம் 1000 ரூபா அப்படி கூட ஷேர்ஸ் இருக்கும். டெபெஞ்சர்ஸும் அதே மாதிரி இருக்கும். சரியா? ஸோ இங்கே பாருங்கள் இது வந்து இங்கே நம்ம எப்படி பார்த்தோம், இதில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஷரி பில்லோட வேல்யூ வந்து மினிமம் வந்து 1 lakh. சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட் கமர்ஷியல் பேப்பர் அதோட வேல்யூ வந்து மினிமம் 25 lakh. ஆனால் இதில் வந்து பார்த்தோன்னா ஒரு ஷேரோட வேல்யூ 10 ரூபா, ஒரு டெபெஞ்சரோட வேல்யூ மினிமம் வேல்யூ வந்து 100 ரூபா. சரியா? அதேமாதிரி 10 ரூபா, 100 ரூபா, 1000 ரூபா அப்படி தான் இருக்கும். சரி? அடுத்து ரோல் ஆஃப் மேஜர் இன்ஸ்டியூஷன்ஸ். இதில் வந்து பார்த்தோன்னா மணி மார்க்கெட்டில் மேஜர் இன்ஸ்டியூஷனோடைய ரோல் எதெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா த சென்ட்ரல் பேங்க் அண்ட் கமர்ஷியல் பேங்க்ஸ் ஆர் த மேஜர் இன்ஸ்டியூஷன்ஸ் இந்த மணி மார்க்கெட். சரியா? ஸோ சென்ட்ரல் பேங்க்கும் கமர்ஷியல் பேங்க்கும் தான் என்னதுன்னா மேஜர் இன்ஸ்டியூஷன்ஸ் இன்வால்வ் இந்த மணி மார்க்கெட். ஓகேவா? இதில் வந்து பார்த்தோன்னா டெவலப்மெண்ட் பேங்க்ஸ் அண்ட் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் பிளே ஏ டாமினன்ட் ரோல் இந்த கேபிட்டல் மார்க்கெட். கேபிட்டல் மார்க்கெட்டில் வந்து பார்த்தோன்னா டெவலப்மெண்ட் பேங்க்ஸும் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் தான் வந்து பார்த்தோன்னா அதிகமாக ஷேர்ஸ் அண்ட் டெபெஞ்சர்ஸ் என்ன பண்ணுன்னா ட்ரேட் பண்ணணும். அதே மாதிரி வந்து இஷ்யூ பண்ணணும். ஸோ அதனால் வந்து இது வந்து பார்த்தோன்னா கேபிட்டல் மார்க்கெட்டில் டாமினன்ட் ரோல் வந்து இருக்குது. அடுத்தது அவைலபிலிட்டி ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். சரியா? இதில் என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து அவைலபிள் இருக்குதுன்னு பார்க்கலாம். மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஜென்ரலி do not have secondary market. ஸோ மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து பார்த்தோன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்கு வந்து மோஸ்ட்லி வந்து என்ன இருக்காது செகண்டரி மார்க்கெட்டோடைய அவைலபிள் கிடைக்காது. செகண்டரி மார்க்கெட் இருக்காது. ஆனால் கேபிட்டல் மார்க்கெட் அப்படி கிடையாது. சரிங்களா? ப்ரைமரி மார்க்கெட்டுக்கு அப்புறமா செகண்டரி மார்க்கெட்டில் தான் என்ன பண்ணுவாங்க அதிகமாக ட்ரான்சாக்ஷன் பண்ணுவாங்க. சரியா? ஸோ அப்போ என்ன இருக்குது இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்கு என்ன இருக்குது செகண்டரி மார்க்கெட் இருக்குது. சப்டிவிஷன் இன் மணி மார்க்கெட் தேர் இஸ் நோ சச் சப்டிவிஷன். சப்டிவிஷன் வந்து பார்த்தீங்கன்னா மணி மார்க்கெட்டில் சப்டிவிஷன் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்க கேபிட்டல் மார்க்கெட்டில் என்ன இருக்குது தேர் இஸ் ஏ டிவிஷன் ஆஃப் ப்ரைமரி மார்க்கெட் அண்ட் செகண்டரி மார்க்கெட். இதில் என்ன பண்ணாங்க ப்ரைமரி மார்க்கெட் அண்ட் செகண்டரி மார்க்கெட் என்ன பண்ணுறாங்க ப்ரைமரி மார்க்கெட்டும் இருக்குது செகண்டரி மார்க்கெட்டும் இருக்குது. ஓகேவா? அடுத்த பிளேஸ் ஆஃப் ட்ரான்சாக்ஷன் மோஸ்ட்லி டேக்ஸ் பிளேஸ் ஓவர் த ஃபோன். தேர் இஸ் நோ ஃபார்மல் பிளேஸ். இதுக்கு ஃபார்மல் பிளேஸ் எதுவும் கிடையாது. எதுக்கு மணி மார்க்கெட்டுக்கு ஃபோன் மூலயமாவோ இல்லை வந்து மெயில் மூலயமா என்ன பண்ணுது ட்ரான்சாக்ஷன் வந்து பிளேஸ் ஆகுது. இங்கே ட்ரான்சாக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் அட் ஃபார்மல் பிளேஸ். ஒரு ஃபார்மல் பிளேஸ் மூலிமா ட்ரான்சாக்ஷன் வந்து நடக்குது. அந்த ஃபார்மல் பிளேஸ் தான் எதுனா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். சரியா? ஸோ அடுத்தது பாருங்கள் participants. The transaction have to be conducted with brokers.
பேங்கர்ஸ், ஆர்பிஐ அண்ட் கவர்மெண்ட். சரி, இங்கே வந்து பார்த்தோன்னா இங்கே வந்து டிரான்சாக்ஷன் வந்து யார் மூலயமா நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா புரோக்கரோட ஹெல்ப் இல்லாமல் நடக்குது. அவங்க யாரெல்லாம் வந்து இதில் இன்வால்வ் ஆகுறாங்க பார்த்தீங்கன்னா பேங்கர்ஸு, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, கவர்மெண்ட், இவங்க 3 பேர் இன்வால்வ் ஆகுறாங்க. ஆனால் இங்கே பாருங்கள் கேபிட்டல் மார்க்கெட்டில் டிரான்சாக்ஷன் ஹேவ் டு பி கண்டக்டட் ஒன்லி த்ரூ ஆத்தரைஸ் டீலர்ஸ். சரி, ஆத்தரைஸ் டீலர்ஸ் மூலமாக தான் என்ன ஆகும்னா டிரான்சாக்ஷன் கண்டக்ட் ஆகும். அந்த ஆத்தரைஸ் டீலர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா புரோக்கர்ஸு, இன்வெஸ்டர்ஸு, மெர்ச்சன்ட் பேங்கர்ஸு, அண்டர் ரைட்டர்ஸ்னால் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். அண்டர் ரைட்டர்ஸ்னால் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக என்ன பண்ணுவாங்க, ஒரு நியூ கம்பெனிஸோட ஷேர்ஸ் அப்படியே வாங்கி என்ன பண்ணுவாங்க, அந்த கம்பெனிஸ்க்கால வந்து ஷேர் மார்க்கெட்டில் இஷ்யூ பண்ண முடியாது. அப்போ அந்த ஒட்டுமொத்த கம்பெனியோட ஷேர்ஸை வாங்கி இவங்க என்ன பண்ணுவாங்க, இஷ்யூ பண்ணுவாங்க. அடுத்தது கமர்ஷியல் பேங்க்ஸ் இவங்கெல்லாம். சரியா? ஸோ அடுத்தது பாருங்கள் இதில் என்னென்ன நம்பர் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் டீல்ட் இன் மணி மார்க்கெட் ஆர் இன்க்ளூட். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்டர் பேங்க் கால் மணி, நோட்டீஸ் மணிஸ் அப் டு 14 days. சரியா? ஷார்ட் டைம் டெபாசிட்ஸ் அப் டு 3 months, 91 days ட்ரெஷரி பில், 182 days ட்ரெஷரி பில், கமர்ஷியல் பேப்பர்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து இது எல்லாமே இதில் டீல் பண்ணுறாங்க. இந்த கேபிட்டல் மார்க்கெட்டில் பாருங்கள் இந்த நம்பர் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வெரி ஃபியூ. அது ரெண்டு தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷேர்ஸும் டெபஞ்சர்ஸும் இருக்கும். சரியா? அடுத்தது கிளைம்ஸ், ஃபினான்ஷியல் கிளைம்ஸ், அசெட். ஸோ இங்கே ஃபினான்ஷியல் கிளைம்ஸு, அசட்ஸு அண்ட் செக்யூரிட்டிஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ணுவோம் இங்கே டீல் பண்ணுவாங்க மணி மார்க்கெட்டில். இங்கே பாருங்கள் பாண்ட்ஸ் அண்ட் ஷேர்ஸ் ஆர் டீல்ட் இன் கேபிட்டல் மார்க்கெட். இதில் வந்து பார்த்தோன்னா பாண்ட்ஸும் ஷேர்ஸை மட்டும் தான் என்ன பண்ணுவாங்க டீல் பண்ணுவாங்க. சரியா? ரிஸ்க்கு, லோ கிரெடிட் அண்ட் மார்க்கெட் ரிஸ்க். இதில் வந்து பார்த்தோன்னா லோ கிரெடிட் அண்ட் மார்க்கெட் ரிஸ்க் இருக்குது. இதில் வந்து பார்த்தோன்னா ஹை கிரெடிட் அண்ட் மார்க்கெட் ரிஸ்க் இருக்குது. இதில் ரெண்டுமே கிரெடிட் ரிஸ்க்கும் ஐ, மார்க்கெட் ரிஸ்க்கும் ஐ. சரியா? லிக்விடிட்டி, ஹை லிக்விடிட்டி இன் மணி மார்க்கெட். ஸோ ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக என்ன பண்ணிடலாம், இட்ஸ் என்னது ஈஸியாக என்கேஷ் பண்ணிடலாம். ஓகேவா? மணி மார்க்கெட்டில். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா லோ லிக்விடிட்டி இன் கேபிட்டல் மார்க்கெட். இந்த மணி மார்க்கெட்டோட கம்பேர் பண்ணும்போது இதோட லிக்விடிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அடுத்தது ப்ரைஸ் டிஸ்கவரி. நோ ப்ரைஸ் டிஸ்கவரி மெக்கானிசம் அண்ட் எக்ஸிஸ்ட் இன் திஸ் மார்க்கெட். ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா நோ ப்ரைஸ் டிஸ்கவரி மெக்கானிசம் எக்ஸிஸ்ட் இன் த மார்க்கெட். இதில் வந்து பார்த்தோன்னா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கான ப்ரைஸில் வந்து என்ன இருக்காதுன்னா ஒரு வெளிப்படைத்தன்மை இருக்காது. சரியா? இதில் வந்து பார்த்தோன்னா ப்ரைஸ் டிஸ்கவரி மெக்கானிசம் எக்ஸிஸ்ட் இன் கேபிட்டல் மார்க்கெட்டில் வந்து பார்த்தோன்னா அந்த வெளிப்படைத்தன்மை இருக்கும். ஒரு ஷேரோட ப்ரைஸ், ஒரு டெபஞ்சர்ஸோட ப்ரைஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டு. சரியா? அடுத்தது பார்த்தா ரெகுலேட்டர் பேங்க் இஸ் த ரெகுலேட்டர் ஆஃப் மணி மார்க்கெட். ஸோ மணி மார்க்கெட்டோட ரெகுலேட்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பேங்க், அதாவது ஆர்பிஐ, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. பிசைட் சென்ட்ரல் பேங்க் ஸ்பெஷல் ரெகுலேட்டரி செபி. அப்பார்ட் ஃப்ரம் சென்ட்ரல் பேங்கை தவிர்த்து ஸ்பெஷலாக ரெகுலேட்டரி யாருன்னு பார்த்தீங்கன்னா செபி தான், செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. அது அண்டர் ரைட்டிங் இஸ் நாட் ஏ ப்ரைமரி ஃபங்க்ஷன். இதில் வந்து அண்டர் ரைட்டிங் வந்து இருக்காது. ஓகேவா? இட் இஸ் ஏ ப்ரைமரி ஃபங்க்ஷன். இதில் வந்து ப்ரைமரி ஃபங்க்ஷனாக இதை என்ன பண்ணலாம், அண்டர் ரைட்டிங் எடுத்துக்கலாம், இதை எடுத்துக்க முடியாது. ஓகேவா? இதில் வந்து பார்த்தோன்னா டாமினன்ட் இன்ஸ்டியூஷன்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் பேங்க்ஸ் ஆர் த டாமினன்ட் இன்ஸ்டியூஷன்ஸ். சரியா? டாமினன்ட் இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் பேங்க். நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ் அண்ட் ஸ்பெஷல் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன் தான் என்னதுன்னா இதில் டாமினன்ட் இன்ஸ்டியூஷன்ஸ். ஓகேவா? ஸோ இதோட இந்த லெசன்ஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ இன்றைக்கி பார்த்த டாபிக் முடிஞ்சிச்சு. இன்றைக்கி மொத்தம் நம்ம என்ன பார்த்துருக்கோம், மணி மார்க்கெட்டோடைய மீனிங், அதோட ஆப்ஜெக்டிவ்ஸ், கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மணி மார்க்கெட்ஸ் பிட்வீன் மணி மார்க்கெட் வித் கேபிட்டல் மார்க்கெட்.